இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நம்மளோட வீக்னஸ் என்னலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஐய்யய்யோ! என்னால இது பண்ண முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு அது பண்றதுக்கான எபிலிட்டி இல்ல. அது பண்ற திறமை இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மேலயே நம்ம நெறைய நேரம் உட்காந்துட்டு, அது எல்லாமே ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துட்டு நம்ம ஒரு ஒரு வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கோ, இல்லன்னா அத வந்து ஒரு ஹேபிட்டோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தோம்னா, அத கைவிடுறதுக்கான ஒரு எவிடன்ஸா, ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிட்டு நம்ம வீக்னஸ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இத பண்ணாதீங்க. உங்க நெகட்டிவிட்டியை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டும் ரொம்பவே ஸ்ட்ரென்த் இருக்கிறது உங்க பாசிட்டிவ் சைடு தான். ஸோ உங்களுக்குன்னு தனி திறமை இருக்கும், உங்களுக்குன்னு தனியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். அது என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதில் டைம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்கள் நெகட்டிவையும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ என்னோட பிரச்சனைகள் இதெல்லாம் தான், என்னோட கஷ்டங்கள் இதெல்லாம் தான், என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற உட்காரதை விட்டுட்டு பாசிட்டிவ் சைடை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் சீக்கிரமாக கைவிட மாட்டீங்க.